அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அதாவது வாகை சூடவா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுகிறோம். இப்போ டெஸ்ட் நம்பர் 2 போயின்னு இருக்குது. அதுக்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பிசிக்கு எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் பிசிக்கு வந்து நாங்கள் ஃபீஸ் வெறும் 500 மட்டும் தான் வாங்குகிறோம். எஸ்ஐ ஓப்பனுக்கு வந்து 800 வாங்குகிறோம். எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து 1500 வாங்குகிறோம். அதாவது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். பிசிக்கு தனியாக, எஸ்ஐக்கு தனியாக, ஓப்பனுக்கு தனியாக, டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நாளையிலேருந்து 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச். இப்போ வந்து ஓப்பனுக்கும் போலீஸுக்கும் டெஸ்ட்டு 2 போயின்னு இருக்குது. இப்போ வாங்க சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அதாவது இந்த வாட்டி சைக்காலஜியில் வந்து சராசரி கொடுத்துருந்தேன். பாருங்கள் கொஷினை பாருங்கள். சயின்ஸ் பாடம் கொஷினை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஒரு போலீஸில் எந்த இதில் கேள்வி கேட்பாங்களோ அந்த தரத்தில் தான் நாங்கள் கொஷினை எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் சைக்காலஜி சைக்காலஜி 65. ஓகே, 66வது கொஷின்லேருந்து சைக்காலஜி. வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். அதாவது 9 பேர் ஒரு உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களுடைய சாப்பாட்டு செலவுக்காக ஆளுக்கு 30 ரூபாய் செலவழித்தனர். 9வது நபர் எல்லாருடைய சராசரி செலவை விட 20 ரூபாய் கூடுதலாக செலவு செய்தார். ஏனால் அவர்கள் செலவழித்த மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 2019 எஸ்ஐயில் கேட்ட கொஷின் இது. சரி வாங்க இதை பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் எப்படி போடலான்னு பார்ப்போங்க. அதாவது மொத்தம் வந்து 9 பேர் போகிறாங்க. மொத்தம் 9 பேர். அதில் 8 பேர் வந்து ஆளுக்கு 30 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 8 பேர் வந்து ஆளுக்கு 30 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்போ 30 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ 8 பேர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? அப்போ 30 × 8 இதை பேருக்குன்னா எவ்வளோ வரும்? 240. ஓகே, அப்போ 8 பேர் வந்து 240 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. 9வது நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா எல்லாருடைய சராசரி செலவை விட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிறார். அப்போ எல்லாருடைய சராசரி செலவு நம்மளுக்கு தெரியல, அதனால் நம்ம அது எக்ஸு. அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிறாரு? ப்ளஸ் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிறார். இது வந்து 9வது நபருடைய செலவு. இது வந்து 8 பேருடைய செலவு. அப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மொத்தம் பை எண்ணிக்கை, இதுதான் ஃபார்முலா. அப்போ மொத்தம் எவ்வளோனா 8 பேர் செலவு பண்ணது எவ்வளோ? 240. நம்ம 9வது நபர் செலவு பண்ணது என்னது? x + 20. அப்போ மொத்தம் எண்ணிக்கை எத்தனை பேர்? 9 பேர். ஈக்குவல் டு அவங்க செலவு பண்ண பணம் கேட்குறாங்க, நமக்கு அது தெரியல, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ 9 என்னாண்ட போயிடுமா? அப்போ 9 என்னாண்ட போயிட்டா என்ன ஆகும்? 9x மாறிடுமா? 9x = 240. 240 + ஒரு 20 260. 260 + x. இப்போ எக்ஸ் என்ன போயிடும்? என்னாண்ட வருமா? எக்ஸ் என்னாண்ட வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஆனால் 9xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 8x = 260. அப்போ x = 260/8. இதை அடித்தா என்ன வரும்? 1 8 8 2 8 16 3 8 24. மீதி 2 8 16. மீதி 4 புள்ளி வச்சு 0 வச்சு 8 40. அப்போ 32.5. அப்போ என்னது? இந்த 9 பேர் சராசரி செலவு எவ்வளோ? 32.5. 32.5. அவங்க மொத்த தொகை கேட்டுக்கிறாங்க. அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். அப்போ 8 பேர் செலவழிச்சது 240 ப்ளஸ் இந்த சராசரி ஒரு 32.5 ப்ளஸ் 20. அதாவது இவங்களுடைய சராசரி செலவை விட 20 அதிகமாக தானே 9 செலவு பண்ணார். இப்போ இதெல்லாம் கூட்டினா ஆன்சர் வரும். இதை கூட்டு பார்ப்போம். 230 260 292.5. அப்போ 292.5 தான் ஆன்சர். இருக்கா பாருங்கள், 292.5 ஆன்சர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு.
அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 9, 6, 7, 9, 6, 8, 5, மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8. கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோடைய மதிப்பு கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி அடிக்கடிக்கு ஒரு கேள்வி வரும்னு நான் உங்களுக்கு அப்போலேருந்து சொல்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பார்க்கலான்னா 9, 6, 8. அப்போ சராசரின்னா என்ன பண்ணுவோம்? சராசரி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தம் பை எண்ணிக்கை. இதுதான் சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? அப்போ மொத்தம் வந்து 9 + 6 + 7 + 8 + 5 + எக்ஸு அதையும் சேர்த்துக்கணும். அது ஒரு எண்ணு தானே. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் கூட்டினா 6 பேர் வராங்களா? அப்போ ஈக்குவல் டு சராசரி கொடுத்துட்டாங்க. சராசரி எவ்வளோ? 8ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இது சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். அப்போ 6 என்னென்ன போனால் என்ன ஆகிடும்? பெருக்கலாக மாறிடுமா? அப்போ இதெல்லாம் கூட்டிக்கணும். 9, 6, 7, 8 + 5 இதெல்லாம் கூட்டினா என்னது? 35 + எக்ஸு அது ஒரு எண்ணு நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஈக்குவல் டு 8 என்னென்ன போனால் பெருக்கலாக மாறும். அப்போ பெருக்கலாக மாறினா 6, 8, 48 அவ்வளோதான். இப்போ எக்ஸுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 48 - 35 ப்ளஸ் என்னென்ன வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கழிச்சா எவ்வளோ வருது? 13. அப்போ ஆன்சர் எக்ஸுடைய மதிப்பு என்னது? 13. அப்போ எக்ஸுடைய மதிப்பு 13. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். 7, 8, 7, 12, 18, 14, 19, 20 இதோடைய சராசரி. சிம்பிளான கொஷின் தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? சராசரி கண்டுபிடிக்கனால என்ன சொல்கிறேன்? மொத்தம் பை எண்ணிக்கை. இதுதான் ஃபார்முலா. ஆவரேஜ் ஈக்குவல் டு மொத்தம் பை எண்ணிக்கை, அதான் ஃபார்முலா. அப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போ இதெல்லாம் மொத்தம் இதெல்லாம் கூட்டணும். 7 + 12 + 18 + 14 + 19 + 20 இதெல்லாம் கூட்டி பை எண்ணிக்கை எவ்வளோ? மொத்தம் 6. இப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது? 90 வருது. அப்போ 90/6 இதை அடித்தா என்னது? 1 6 6 மீதி 3 5 6 30. அப்போ 15. ஓகே, ஆன்சருக்கு என்ன வருது? 15. 3ஆவது கணக்கு ஆன்சர் 15. 4ஆவது கணக்கு பாருங்கள். 24 முதல் 30 வரையில் உள்ள எண்களின் சராசரி. அப்போ 24 முதல் 30 வரையில் உள்ள. அப்போ 24லேருந்து 30னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 24, 25, 26, 27, 28, 29, 30. 24லேருந்து 30 வரையில் உள்ள எண்களின் சராசரி. இது மாதிரி அடுத்தடுத்து ஒரே எண்ணம் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்ன போதையே, அது சென்டர் நம்பர் எதுவோ அதுதான் வந்து சராசரின்னு. இப்போ பாருங்கள் 24, 25, 26 இது மாதிரி சென்டர் அப்படியே அடுக்கடுக்காக அடுத்தடுத்து வந்துச்சுன்னா இதோடைய நடு நம்பர் தான் சராசரி. அப்போ இதை பாருங்கள், மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ நடுவில் என்னது? 27 தான். அப்போ 27 தான் சராசரி. இப்படி 3 இப்படி 3. அப்போ நடுவில் இருக்கிறது என்னது? 27. அப்போ 27 தான் என்னது? சராசரி. அதாவது அடுத்தடுத்து இதேமாரி ஒரே நம்பராக வந்துச்சுன்னா அது சென்டர் நம்பர் எதுவோ அதுதான் சராசரி. அப்போ 27 தான் இதுக்கு என்னது? ஆன்சர். ஈஸியாக இருக்கா? இதே தாங்க கணக்கும். 27 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள். 11 அடுத்தடுத்து இயல் எண்களின் சராசரி. 11 அடுத்தடுத்த இயல் எண்களின் சராசரி 145. அதில் மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டான். அப்போ 11 அடுத்தடுத்த இயல் எண்களின் சராசரி. அப்போ 11 அடுத்தடுத்த இயல் எண்கள்லாம் என்னது? 11 நம்பர் அடுத்தடுத்து இருக்குது. அதோடைய சராசரி என்ன கொடுத்துட்டான்? 145ன்னு கொடுத்துட்டான். அப்போ அடுத்தடுத்த இந்த வார்த்தை வந்தாலே என்னது? சென்டர் பாயிண்ட் தான் சராசரி. அவன் சராசரி 145ன்னு கொடுத்துட்டான். அப்போ 145 தான் சராசரினா இப்போ பாருங்களேன், இப்போ 145 தான் சென்டர் பாயிண்ட்டு, 145 தான் சென்டர் வேல்யூ. அப்போ 11 இப்படி 5 இருக்கும், இப்படி 5 இருக்கும். அதான் ஆன்சர். அப்போ என்னது? அடுத்தடுத்த இயல் எண்கள்னால் 1லேருந்து ஆரம்பித்தா அதான் இயல் எண்கள். 1 2 3 4 5 அப்படியே போயினே இருக்கும். இதுமாரி ஆரம்பித்தா அது இயல் எண்கள். அப்போ சென்டர் பாயிண்ட் சராசரின்றது நடு எண்ணுன்னு சொல்லிட்டேன். சென்டர் நம்பர் எதுவோ அதான் சராசரி. அப்போ 145 தான் நடு எண்ணாக இருக்கும். அப்போ இப்படி 5 எண்ணு, இப்படி 5 எண்ணு இருக்கும். அப்போ பாருங்கள், 146, 147, 148, 149, 150. அப்போ இங்கே 5 நம்பர். இங்கே பாருங்கள், 144, 143, 142, 141, 140. அப்போ இதான் 2 4 5 5 நம்பர். அப்போ இப்படி 5 இப்படி 5. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 140 தான் மிகச்சிறிய எண். ஆன்சர்
140 எப்படின்னு புரியுதுங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, அடுத்தடுத்த எப்படின்னு இந்த வார்த்தை வந்தாலே அதோடைய சென்டர் நம்பர் தான் என்னது சராசரி. அவங்க ஆல்ரெடி சராசரி கொடுத்துட்டாங்க 145. அப்போ 145 தான் நடு எண்ணுன்னு நான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 59. ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 51. அதில் ஒருவருடைய மதிப்பெண் 79 என்பதற்கு பதிலாக 19 என தவறாக சேர்க்கப்பட்டது எனில் உண்மையான சராசரி கேட்குறாங்க. இது மாதிரி கொஷின் வருங்க, கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கொஷின் வரும். நல்லா ஈஸியாகவும் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களில் சராசரி 59. அப்போ 30 மாணவர்களுடைய சராசரி இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். 30 மாணவர்களுடைய சராசரி 59. அதில் ஒருத்தனுடைய மதிப்பெண் 79ன்னு போடணும். ஆனால் என்னன்னு போட்டாங்க, 19ன்னு போட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 19 அந்த மதிப்பெண்ணில் இருக்குது. அப்போ 79ன்னு போகிறதுக்கு பதிலாக 19ன்னு போட்டாங்க. அப்போ 19 இருக்குது, மீதி எவ்வளவு போட்டால் அது 79ஆக மாறும், அவ்வளோதான் கணக்கு. அப்போ 79ல் 19 கழிச்சா மீதி 60. அப்போ அந்த 60 போட்டால் அந்த சராசரி உண்மையான சராசரி கண்டுபிடிச்சலாம் தானே. அப்போ 19 போட்டு 59 சராசரின்னு கண்டுபிடிச்சதில் இந்த 30 மாணவர்களுக்கு இந்த 60 மதிப்பெண்ணை டிவைட் பண்ணி கொடுத்தா என்ன வரும், அந்த சராசரியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், 0க்கு 0, 1 3 3, 2 3 6. அப்போ இந்த 59 ஏற்கனவே இந்த சராசரி. இப்போ இந்த 60 சேர்த்தாச்சு, அது வந்து 2. அப்போ மொத்தம் 61. இதுதான் சராசரி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. இப்போ 30 மாணவர்களுடைய சராசரி ஏற்கனவே 59. அதாவது என்னன்னு போட்டாங்க, 79ன்னு போடணும். அதுக்கு பதிலாக ஒருத்தனுடைய மதிப்பெண்ணை 19ன்னு போட்டாங்க. ஆல்ரெடி இந்த சராசரியில் அப்படின்னா 19 அந்த 19 மதிப்பெண் இதில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மீதி எவ்வளோ சேர்த்தா அந்த சராசரி வந்துடும். அப்போ 79ல் 19 கழிச்சா மீதி எவ்வளோ, 60. இப்போ இந்த 60 சேர்த்தா அந்த 79 வந்துடும் தானே. அப்போ ஏற்கனவே அந்த 19ல் 50 இருந்ததுனால 59ன்னு ஆச்சு. மீதி இந்த 60 சேர்க்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, இந்த 60 அந்த 30 மாணவர்களோட போய் டைரெக்டாக அடித்தா 2 சராசரி கிடைச்சிரும். இந்த 2 சராசரியை நேராக 59 கூட கூட்டினீங்கன்னா 61. அப்போ இதுதான் மொத்த சராசரி. அப்போ அது சேர்த்தா என்ன வரும், இதுதான் மொத்த சராசரி. 61 தான் மொத்த சராசரி. ஈஸி ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? ஆன்சர் 61. அதுக்கடுத்து பாருங்கள், 25 எண்களின் சராசரி. 25 எண்களின் சராசரி 18. அவற்றில் முதல் 12 எண்களின் சராசரி 14 மற்றும் கடைசி 12 எண்களின் சராசரி 17. அப்போ 13வது எண்ணின் மதிப்பு காண்க. ஈஸியான கொஷின் தான். பாருங்களேன், 25 எண்களின் சராசரி 18. அப்போ மொத்தமாக 25 எண்கள் இருக்குது. அவங்களுடைய சராசரி 18ன்னு கொடுத்துட்டான். அதில் ஃபஸ்ட்டு 12 எண்களின் சராசரி 14ன்னு கொடுக்குறான். அதுக்கு அடுத்தது 12 எண்களின் சராசரி 17ன்னு கொடுக்குறான். அப்போ அந்த ஒரு எண்ணுடைய மதிப்பு காண்கன்னு கேட்குறான். இப்போ இதுக்கு என்ன பண்ணும், அப்போ 25 டோட்டல் 25ல் 12 பிரிச்சிட்டான். இப்போ இதை கழிச்சா என்ன ஆகும், அந்த மீதி ஒன்று கிடைக்குமா? 25ல் 24 கழிச்சா மீதி வந்து ஒரு மதிப்பு கிடைக்குங்களா? அது எப்படி கிடைக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சராசரினாலே என்னது, எண்ணையும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நான் பெருக்க சொன்னேன். எண்களையும் கொடுத்துட்டு சராசரியும் கொடுத்தாங்கன்னா பெருக்கணும், அவ்வளோதான். இப்போ மொத்தம் எத்தனை எண்? 25. அப்போ 25 எண்களுடைய சராசரி எவ்வளோ? 18. இதை பெருக்குனா என்ன ஆகும்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது பெருக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இது ரெண்டு பெருக்குனா என்ன ஆகும்? 450. அவ்வளோதான், 450. அதுக்கு அடுத்தது பாருங்கள், முதல் 12 எண்களின் சராசரி 14. அப்போ 12 எண்கள் சராசரி எவ்வளோ? 14. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆகும்? இது ரெண்டையும் பெருக்குனா 12 × 14 168. அதுதான். அடுத்த 12 எண்களுடைய சராசரி எவ்வளோ கொடுத்துக்கிறான்? அடுத்த 12 எண்களுடைய சராசரி எவ்வளோ கொடுத்தானா? 17. அப்போ 12 × 17 204. இதாங்க. அப்போ இதான் மொத்தம். அப்போ இதை ரெண்டையும் கூட்டி அந்த மொத்தத்தில் கழிச்சா அந்த ஒருத்தவனுடைய மதிப்பு கிடச்சிருந்தானே. இது வந்து 25 பேருடைய சராசரிங்க. அப்போ இதுன்றது இந்த ரெண்டையும் கூட்டினா 24 பேர் வரும். இப்போ ரெண்டையும் கூட்டும் பார்ப்போம். 204, அப்போ 300, 360, 360, 372. அப்போ
72. இது வந்து 24 பேருடைய சராசரி மொத்த வயது. இது 25 பேருடைய சராசரி மொத்த வயது. அப்போ 25ல் 24 போனால் இந்த 450ல் 372 கழிச்சு அந்த ஒருத்தவனுடைய மொத்த எண் மதிப்பு வந்துடும் தானே. இப்போ பாருங்களேன், 450ல் 372 கழிக்கிறேன். கழித்து பாருங்கள் பார்ப்போம். 8 7 அவ்வளோதான் 78. அப்போ அந்த ஒருத்தவனுடைய மதிப்பு என்னது 78. இதான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக தாங்க இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கினீங்கன்னா ஈஸியாக, அதாவது நீங்கள் அந்த லைனை படிக்கிறீங்க, அந்த இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு 25 எண்களின் சராசரி 18. இப்போ இந்த லைனை படித்ததுக்கு நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் வந்து நோட்டில் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணே வருங்க. அப்போ 25 எண்களின் சராசரினா ஃபஸ்ட்டு 25 × 18 இதை பெருக்குனா 450. ஓகே, இதை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது முதல் 12 எண்களின் சராசரி அப்போ முதல் 12 எண்கள் 14 இதை பெருக்கணும். இதை பெருக்க என்ன ஆன்சர் வரும், அது மாதிரி தான் போடணும். லைனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் கண்டிப்பாக வருங்க. 5 எண்களின் சராசரி 27. 5 எண்களின் சராசரி 27. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி 25 ஆகிறது. எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. இது சிம்பிளான கொஷின். நல்லா முக்கியம், எல்லாமே முக்கியமான கொஷின் தான். இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு டோட்டல் சராசரி தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், 5 எண்களின் சராசரி எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 5 எண்களின் சராசரி 27. அப்போ எண்ணையும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன், பெருக்கிடணும். அவ்வளோதான். பெருக்கினா எவ்வளோ கிடையாது? 5 எண்களின் சராசரி 27 135. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அவற்றில் ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி 25 ஆகிறது. அப்போ ஒரு எண்ணை நீக்கிட்டாங்கன்னா இதில் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ நீக்கினா என்ன ஆகும்? 4. அப்போ சராசரி எவ்வளோ கிடைக்குது? அப்போ சராசரி வந்து 25ன்னு கிடைக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், 5 எண்களின் சராசரி 27 பெருக்குனா 135. அப்போ ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. நீக்கினா எவ்வளோ கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. அப்போ சராசரி எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 25ன்னு கொடுத்தாங்க. அப்போ 4 25 100. அப்போ இதை கழிச்சா என்ன வரும்? 35 கிடைக்கும். அப்போ அதுதான் அந்த ஒரு எண்ணை நீக்கினாங்கல்ல, அதோடைய சராசரி, அதோடைய எண்ணு தான் என்னது, நீக்கப்பட்ட எண்ணு தான் 35. அப்போ ஆன்சர் என்னது? 35. ஆன்சர் 35. 74 பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு இடத்திற்கு மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். அவர் திரும்பி வரும்போது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வருகிறார் எனில் அவருடைய மொத்த பயணத்தின் சராசரி வேகம். சராசரி வேகம் கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி இந்த வாட்டி எஸ்ஐயில் இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. சராசரி வேகம். அப்போ சராசரி வேகம்னா என்னது? சராசரி வேகம்னா ஒன்றும் கிடையாதுங்க. சராசரி வேகம்னா இந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. 2x × y / x + y. இதான் சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா. இது நேரம் நீங்கள் எழுதி ஞாபகம் வச்சுக்கணும். சராசரி வேகம்னா 2x × y / x + y. இதான் சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கொடுக்குற மதிப்பு வந்து எக்ஸு, ரெண்டாவது கொடுக்குற மதிப்பு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை கணக்கில் போட்டு பார்ப்போமா? சராசரி வேகம் என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதர் ஒரு இடத்திற்கு மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். அப்போ சராசரி வேகத்தோடைய ஃபார்முலா என்னது? 2x × y / x + y. அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரா, அதான் எக்ஸோடைய மதிப்பு, இன்ட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாரு, திரும்பி வரும்போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் வருகிறார், அதான் ஒய்யோடைய மதிப்பு. அப்போ பை எக்ஸோடைய மதிப்பு 30 + ஒய்யோடைய மதிப்பு 20. அப்போ இதை வச்சா, அப்போ இதை கூட்டினா என்ன ஆகிடும்? நல்லா பாருங்கள், 30யும் + 20யும் கூட்டினா என்ன ஆகிடும்? 50 ஆகிடுமா? அப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன், 50ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 50ன்னு போட்டால் இதை சால்வ் பண்ணலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 1 5 5 4 5 20, 4 3 12 12 2 24. அப்போ 24 கிலோமீட்டர் பர் ஹவரில் வருவார். இதுதான் ஆன்சர். புரியுதா எப்படி போட்டேன்னு? ஒன்றும் இல்லைங்க, சராசரி வேகம்னாலே இதை போட்டணும். 2x × y / x + y. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 3 பொருட்களின் சராசரி விலை 15,000. 3 பொருட்களின் சராசரி விலை 15,000. அதில் மற்றும் விகிதம் 3:5:7 எனில் குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை காண்க. குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை காண்க கேட்டுக்கிறாங்க. ஆனால் 3 பொருட்களின் சராசரி விலை. அப்போ நான் என்ன சொன்னேன், சராசரினால என்னது, சராசரியும் கொடுத்துட்டாங்க, நம்பரும் கொடுத்துட்டாங்க. அதை உடனே என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலையை பெருக்கிடணும். அப்போ 3 பொருட்களுடைய சராசரி விலை எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15,000ன்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ இதை பெருக்குனா என்ன வரும் 45,000. அப்போ மொத்தம் எவ்வளோ 45,000 அதோடைய விலை இருக்குது. அது என்ன அது பங்காக பிரிச்சிட்டாங்க 3:5:7ன்னு பிரிச்சிட்டாங்க. அப்போ இந்த பங்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இதை நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளோ வருது 15ன்னு வருது. அப்போ மொத்தம் 15 பங்கு. அப்போ நமக்கு தேவை ஒரு பங்கு தெரிஞ்சால் இந்த ஈஸியாக போட்டலாம். அப்போ என்னது ஒரு 15 15 15 35. அப்போ ஒரு பங்குடைய விலை 3000. அப்போ நமக்கு இப்போ ஈஸியாக வந்துருச்சா? ஒரு பங்குடைய விலை எவ்வளோ 3000. அப்போ இதில் சின்ன மதிப்பு எது 3 தான். அப்போ 3000 × 3 பெருக்கினா எவ்வளோ 900. அப்போ 900 தான் குறைந்த மதிப்பு. 900 தான் என்னது குறைந்த மதிப்பு. பொருளின் குறைவான விலை மதிப்பு கொண்ட ரேட்டு கேட்டுக்கிறாங்க. அதில் 900 தான் ஆன்சர். ஆன்சர் ஏ 900. அடுத்தது பாருங்கள். அடுத்து 76வது கணக்கு பாருங்கள். 5 எண்களின் சராசரி 5 எண்களின் சராசரி 25. இதில் ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்னன்றாங்க. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னா 5 எண்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு எண்ணுடன் ஒரு எண்ணையும் நம்ம எவ்வளவு கூட்டுறோமோ அதே அளவு சராசரியிலையும் கூடுங்க. இப்போ பாருங்களேன் 5 எண்களுடைய மொத்தம் 5 எண்ணுன்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இது மாதிரி 5 எண் இருக்குது. இந்த 5 எண்ணு கூட +7 இதுலேயும் +7 இதுலேயும் +7 இதுலேயும் +7 இதுலேயும் +7 இதுலேயும் +7 கூட்டினா நமக்கு சராசரி கூட எவ்வளோ தான் +7 தானே கூடும். அதுதான் இங்கே சொல்லிக்கிறாங்க. 5 எண்களின் சராசரி 25. அதில் ஒவ்வொரு எண்ணோடும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு எண்ணிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 7 கூட்டுறோம். அப்படி ஒவ்வொரு எண்ணிலையும் கூட்டினா சராசரி நம்மளுக்கு 25 கொடுத்துறாங்க. அதுலேயும் 7 கூட்டினா நம்மளுக்கு அதான் ஆன்சர். 25 7 32. அப்போ ஆன்சர் என்னது சி 32. அடுத்தது 77வது கொஸ்டின் பாருங்கள். 1 முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டுக்கிறாங்க. 1 முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரி. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுமாரி ஃபார்முலா கேட்பாங்க ஒரு கொஷின். அப்போ அதுமாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரி n தான். அது ஒன்றுங்கள 1 முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி எவ்வளோ 5 தானே. நான் எப்படி சொல்கிறேன்? அதாவது 1 முதல் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா என்ன வரும்? n ஒற்றைப்படை எண்களின் சராசரி கேட்டாலே என்னது 5 தான். என்ன பார்க்குறீங்களா? 1 3 5 7 9 இது மாதிரி அடுத்தடுத்து ஈவனாக கரெக்டாக போனால் சென்ட்ரு பாயிண்ட் தானே நான் உங்களுக்கு சராசரின்னு சொன்னேன். அப்போ சென்ட்ரு என்ன வருது 5 தானே. அப்போ 5 தான் ஆன்சர். அப்போ 1 முதல் n ஒற்றைப்படை எண்கள் சராசரின்னு கேட்டாங்கன்னா n தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள் 78வது கொஸ்டின் பாருங்கள். x எண்களின் சராசரி y அதே போன்று y எண்களின் சராசரி x எனில் மொத்த எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதை நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக XYயை கொடுத்துக்கிறாங்க. இதே நீங்கள் அந்த இடத்துல ஒரு நம்பரை பொருத்தி பாருங்களேன். 1 எண்களின் சராசரி 2. அதே போன்று 2 எண்களின் சராசரி 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நம்பரையும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா 1 × 2ன்னு பெருக்குவீங்களா? அதேமாரி நம்பரையும் கொடுத்துட்டாங்க சராசரியும் பெருக்கிட்டாங்கன்னா 2 × 1ன்னு பெருக்குவீங்களா? அப்போ 2 2 1 2 இதை தான் சொல்கிறாங்க. இதை தான் அங்கே XYயாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்களேன். அதே மாதிரி நான் எக்ஸுன்ற ஒரு எண்ணு ஒய்ன்ற சராசரி. அப்போ XYயும் பெருக்குனா என்ன வரும்? XY தானே வரும். அதே பாருங்கள் எக்ஸுன்ற ஒரு எண்ணு இன்ட்டு ஒய்ன்ற ஒரு எண்ணு சராசரி. அப்போ இதை ரெண்டும் பெருக்குனா என்ன வரும்? XY தானே வரும். அதேமாரி ஒய்ன்ற எண்ணு பெருக்குனா எக்ஸுன்ற சராசரி. இதை பெருக்குனா என்ன வரும்? இது x × y தான் வரும். அப்போ என்ன இருக்குது? எனக்கு 2xy இருக்கா? அப்போ சராசரியுடைய ஃபார்முலா என்னது? மொத்தம் பை எண்ணிக்கை. மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 2xy பை எண்ணிக்கை எவ்வளோ? x + y 2 தானே இருக்குது. x + y. அப்போ இதுதான் ஆன்சர். 2xy + x + y 2xy பை x + y சி தான் ஆன்சர். அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்த 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 61 எனில் அந்த எண்களில் மிகச்சிறிய எண்ணிற்கும் மிக பெரிய எண்ணிற்கும் மிகச்சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷினுங்க. நான் சொல்ல நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினுங்க ஆன்சர் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். 5 அடுத்தடுத்த அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். அந்த அடுத்தடுத்துன்னு வந்தாலே சென்ட்ரு பாயிண்ட்டு தான் சராசரி.
அவங்க என்ன சொல்லலாம், சராசரி 61 கொடுத்தாங்க. அப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் 61. அப்போ என்ன பண்ணணும், அப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு தான் 61. 5 ஒற்றைப்படை எண்கள். அப்போ 5 ஒற்றைப்படை எண்கள்னால் இப்படி 2 இருக்கும், இப்படி 2 இருக்கும். அப்போ என்னது பாருங்களேன், சென்ட்ரு பாயிண்ட்டு 61 கொடுத்துட்டாங்க. 5 ஒற்றைப்படை எண்கள். அப்போ இப்படி 2 இருக்குமா, இப்படி 2 எண் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒற்றைப்படைன்றதுனால 63, 65. இங்கே பாருங்கள் 59, 57. அவங்க என்ன கேட்குறாங்க, பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அப்போ 65ல் 57 கழிச்சா என்ன வரும், 8. அப்போ ஆன்சர் 8. இதுதான் சிம்பிளான கேள்விங்க. ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஈஸியாக புரிஞ்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 80வது கொஸ்டின் பாருங்கள். 4 மடங்குகளாக உள்ள முதல் 5 எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. 4 மடங்குகளாக உள்ள முதல் 5 எண்களின் சராசரி. இப்போ 4 மடங்குகள்லாம் என்ன, அதுவும் முதல் 5 எண்கள். இப்போ 4 மடங்குகள்லாம் என்னது, 4, 8, 12, 16, 20. 5 எண் வந்துருச்சா. அவங்க என்ன கேட்டாங்க, எண்களின் சராசரி. இந்த மாதிரி பாருங்களேன், ஈக்குவலாக அது மாதிரி போயினே இருந்தால் சென்டர் பாயிண்ட்டு தானே நான் உங்களுக்கு சராசரின்னு சொன்னேன். அப்போ சென்ட்ரு எவ்வளோ, 12. அப்போ 12 தான் சராசரி. இப்போ சராசரினா என்ன பண்ணுவீங்க, மொத்தம் பை எண்ணிக்கை எதான ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் கூட்டுவீங்க, கூட்டி அடித்தாலும் அதான் ஆன்சர் வரும். இப்போ பாருங்களேன், 12, 8, 20, 24, 44, 50, 60. அப்போ 60/5 அடித்தா என்ன வரும், 1 5 5, மீதி 1, 2 5 10, 12 வந்துருச்சா. அதை தான் சொல்கிறேன், இது மாதிரி அடுத்தடுத்த ஒரே இலக்கு கொண்ட எண்ணம் அடுத்தடுத்து போயிடுச்சா அது சென்டர் பாயிண்ட்டு தான் என்னது, சராசரி. ஓகே, உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் சராசரி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சராசரியை பற்றின கேள்விகள் ஃபுல்லுமே இதான். இப்போ என்னுடைய இந்த 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா சராசரி முழுவதுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். திரும்ப திரும்ப பாருங்கள், நோட்ஸ் எழுதி வச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.